நேருவும் அதற்கு செவிசாய்த்து விடுவாரோ என்று அச்சப்பட்டு இலங்கையிலிருந்து சிறிமாவோ பண்டாரநாயகா டெல்லி வந்து நேருவை பார்த்து பேசி சேது கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தினால் தூத்துக்குடி துறைமுகம் பெரிதாகிவிடும், கொழும்பு துறைமுகம் சிறிதாகிவிடும், எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்றாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். நேருவும் சிறிமாவோ பண்டாரநாயகன் கோரிக்கையை ஏற்று சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற மறுத்துவிட்டார். காங்கிரஸ் கட்சி தான் ஏறக்குறைய 41 ஆண்டுகள், கடந்த 60 ஆண்டு சுதந்திர நாட்டில் 46 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செய்திருக்கிறது. எனவே தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களின் காவிரி உரிமை சிக்கல், முல்லை பெரியாறு சிக்கல், பரம்பிக்குளம் ஆழியாறு சிக்கல், பாலாற்று சிக்கல் முதலானவற்றுக்கெல்லாம் கூட காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை பார்ப்பனிய கண்ணோட்டத்தில் நோக்கியதுதான் மிகவும் அடிப்படையானது என்பதுதான் என்னுடைய புரிதல். எத்தனை ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் கட்சியை நாம் தூக்கி சுமந்து கொண்டு இருக்க முடியும்? ஐயா, நான் உங்களுக்கு ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற கொலை இல்லை. இலங்கையில 60 ஆண்டு காலமா நடக்கிறது, 30 ஆண்டு காலமா ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வந்துட்டான். நமக்கு இருந்த நிலப்பரப்பை எல்லாம் பறிச்சு எடுத்துட்டான். இன்னொரு 5-6 கிராமம் இருக்கு, அதையும் படிச்சுட்டு இந்த கொத்துக்குண்டு அள்ளி போட்டுட்டானுன்னா அங்க இருக்கிற ஒரு 2.5-3 லட்சம் பேரை கொண்டுட்டானுங்கன்னா முழு திருப்தி அடைஞ்சிருவாங்க. ராஜபட்சே யாரு? ஹிட்லருடைய ஒரு வாரிசு, ஒரு கொடுங்கோலம், ஒரு சர்வாதிகாரி. இந்த நாட்டுடைய ஒரு சர்வாதிகாரி பயங்கரவாதி யாருன்னா ராஜபட்சே தான். இந்திய அரசாங்கம் கொடுக்கின்ற துப்பாக்கி குண்டுகள், இந்திய அரசாங்கம் தந்த பீரங்கிகள், இந்திய அரசாங்கம் தந்த விமான பயிற்சிகள், இந்திய அரசாங்கத்திடம் பெற்ற விமானத்தினுடைய பைலட்டுகள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழர் என்பது குண்டுகளை போட்டு சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதர தமிழினம் இலங்கையில கொண்டு குவிக்கப்படுவதற்கு இந்திய அரசு வழங்கிய ஆயுதங்கள் காரணமாக இருந்தன. அந்த இந்திய அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி. ஆகவே ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் எதிரான கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து இந்திய அரசு தமிழினத்தின் மீது செய்து கொண்டிருக்கும் இந்த நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு பேட்டை ரவுடி எப்படி தன்னுடைய அந்த பகுதியை கட்டுக்கோப்பில் வைத்து கொண்டு மக்களை மிரட்டி கொண்டிருப்பானோ அதுபோல இவர்கள் இந்த சார்க் என்று கூட ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார்கள். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கவுன்சில் என்ற அந்த தெற்காசிய மண்டலம் சார்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதனுடைய உள்நோக்கம் கூட விடுதலை புலிகளை அழிப்பதுதான். அந்த அளவிற்கு மிகவும் உள்நோக்கத்தோடு இந்த இந்தியா என்ற மிகப்பெரிய பேட்டை ரவுடியை வைத்துக்கொண்டு தெற்காசிய நாடுகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் அன்றைக்கே அந்த ஒரு ஆதிக்கத்தை தொடங்கினார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு சீனா வந்து இலங்கைக்கு சிங்கள அரசுக்கு ஆதரிப்பதும், சிங்களத்திற்கு இந்தியா ஆதரிப்பதும், இங்கிருக்கின்ற இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பண முதலைகள் தங்களுடைய பணத்தை இலங்கையில் முதலீடாக போட்டு இருப்பதால் இந்த மிகப்பெரிய காரணங்கள் எல்லாம் ஒரு திரையின் பின்னாக இருந்து கொண்டு இந்த ஈழத்தை அழிப்பதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன. ஈழம் எந்த அளவிற்கு அழிகின்றதோ அந்த அளவிற்கு சிங்களம் வளரும். எந்த அளவிற்கு சிங்கள இனம் வளர்கின்றதோ அந்த அளவிற்கு சிங்கள அரசில் இங்கே போட்டு வைத்திருக்கின்ற சொரணை இல்லாமல் அங்கே முதலீடுகளை போட்டு வைத்திருக்கின்ற இந்த பண முதலாளிகள், தரகு முதலாளிகள், இந்த பேட்டை ரவுடிகளின் ஆதிக்கம் வளரும். சோனியா காந்தியின் வழிகாட்டுதலிலேதான் மன்மோகன் சிங் அரசு நடக்கிறது என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் வாய் மலருகிற பொழுதெல்லாம் இதை குறிப்பிட மறுப்பதில்லை. அப்படி என்றால் ஒரு கேள்வி எழுகிறது. சோனியா காந்தியின் வழிகாட்டுதலிலேதான் இந்த மன்மோகன் சிங்கின் மத்திய அரசு நடக்கிறது என்றால்
இந்த மத்திய அரசு இன்றைக்கு ராஜபக்சேவினுடைய இலங்கை அரசினுடைய வெறித்தனமான பாசிச அணுகுமுறைக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறது என்றால் அது சோனியா காந்தியின் சம்மதத்தோடா? சோனியா காந்தியின் வழிகாட்டுதலில் தான் இந்த மன்மோகன் சிங் அரசு இப்படி ஒரு நிலைமையை மேற்கொண்டிருக்கிறதா? சோனியா காந்தியின் வழிகாட்டுதலில் தான் இந்த மன்மோகன் சிங் அரசு அந்த ஈழத் தமிழர்களை கொன்று குவிப்பதற்காக வெறிபிடித்து அலைகின்ற ராஜபக்சேவினுடைய அரசுக்கு 2000 கோடி நிதி உதவி அளித்ததா? சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலிலேதான் இந்த மன்மோகன் சிங் அரசு அங்கே ராடார்களை கொடுத்து உதவியதா? சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலிலேதான் இந்த மன்மோகன் சிங்கினுடைய மத்திய அரசு இங்கிருந்து மிகச்சிறந்த ராணுவ தொழில்நுட்ப வல்லுநர்களை எல்லாம் அங்கே அனுப்பி வைத்து இலங்கையிலே இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்ததா என்ற கேள்விகள் எல்லாம் எழுவது இயற்கையானது. தமிழ் ஈழ மக்களின் பாதுகாப்பு படையாக இருக்கிற புலிகளை கருவிகளை கீழே போடுமாறு வலியுறுத்துவதிலிருந்தே தமிழ் மக்கள் பாதுகாப்பின்றி போக வேண்டும், சிங்கள அரசின் இன அழிப்புக்கு உள்ளாக வேண்டும் என்பதில் ராஜபக்சேயின் குரலும் சோனியா காந்தி பிரணாப் முகர்ஜியின் குரலும் ஒரேபோல் ஒலிப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இரண்டகத்திற்கு துணை போகிற வேலையை தமிழகத்திலே இருக்கிற சில அரசியல் கட்சிகள் செய்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் இந்த தமிழின பகைமை என்பது தமிழினம் தொடர்பானது மட்டுமல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலக நாடுகள் தடை செய்திருக்கும் நச்சுக் குண்டுகளை வீசிக் கொள்கிறானே, கேட்க நாதி இல்லையா? பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், காப்பகங்கள் மீது வெடிவீசி கொத்து கொத்தாய் குலநாசம் செய்கிறானே பாவி, அதை வாய்மூடி பார்த்திருப்பதா? இலங்கை அரசை போரை நிறுத்துமாறு சொல்ல வேண்டும் என்று நாம் இந்திய அரசை கேட்டுக்கொள்ளுகிற போதெல்லாம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி, அந்த நாட்டினுடைய இறையாண்மையில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஒரு நாட்டிற்குள் நாங்கள் ஓர் அளவுதான் தலையிட முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த ஓர் அளவு என்ன என்பது நமக்கு புரியவில்லை. எந்த அளவுக்கு தலையிடலாம் என்று அவர்கள் சொல்லவும் இல்லை. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது நம்முடைய விமானங்கள் எல்லை தாண்டி பறந்து இலங்கைக்கு போய் அங்கேயே உணவுப் பட்டங்களை போட்டுவிட்டு திரும்பினவே, அது அந்த நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிட்டதாக ஆகாதா என்று நாம் கேட்கிறோம். அப்போது எங்கே போயிட்டு உங்களுடைய இறையாண்மை பற்றிய சிந்தனை? எனவே நாம் நினைத்தால் இறையாண்மையை மீறலாம், விரும்பினால் மீறலாம், இல்லை என்றால் மீறக்கூடாது என்று சொல்லுவது இறையாண்மை பற்றிய சிந்தனை அல்ல, உங்களின் சுயநலம் பற்றிய சிந்தனையாகத்தான் அமையும். எனவே இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள், இலங்கை என்பது இன்னொரு நாடு, அந்த நாட்டினுடைய இறையாண்மை பங்கப்படுகிறார் போல் நாம் எப்படி அதற்குள்ளே நம்முடைய மூக்கை நீட்ட முடியும்? இலங்கை அரசை எப்படி நிர்பந்திக்க முடியும்? அங்கே நடப்பது உள்நாட்டு போர், அந்த உள்நாட்டு போரில் இன்னொரு நாடு மூக்கை நீட்டுவது என்பது முறையானதல்ல என்று சொல்கிறார்கள். இந்த இந்திரா காந்தியினுடைய உதவி இல்லாமல் போயிருந்தால், இந்திய அரசினுடைய ராணுவ உதவி இல்லாமல் போயிருந்தால் அன்றைக்கு வங்கதேசம் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லையே. இன்னைக்கு இந்திய இறையாண்மையை எதிராக பேசினார்கள் என்று நம்மளுடைய பல அமைப்பு தோழர்களை கைது செய்து இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் யார் இந்திய இறையாண்மையை காப்பாற்றவில்லை? இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே இந்திய இறையாண்மையை காப்பாற்றுவது என்றால் தமிழர்கள் மட்டும்தான் இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கோம். நம்ம காவிரியில் இன்னைக்கு தண்ணி வரல, நம்மளால அந்த அணையை உடைச்சிட்டு தண்ணியை கொண்டு வர முடியாதா? தமிழர்களால கண்டிப்பா முடியும். இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக நாம அமைதியா இருக்கோம். எல்லாத்துக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனவர்களால் துடுப்பை ஏந்தும் கையால் துப்பாக்கியை ஏந்த முடியாதா? ஏன் அமைதியா இருக்காங்க? எல்லாரும் இந்திய இறையாண்மைன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த இறையாண்மைன்னு சொல்லி காப்பாற்ற யார் இந்திய இறையாண்மையை காப்பாற்றவில்லை? இங்க இருக்கிற மக்கள் இவ்வளவு பேருக்காக நம்ம குரல் கொடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு மாநிலத்து மக்கள் கூட இன்றைக்கு நமக்காக குரல் கொடுக்கல. இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா நினைச்சா நிச்சயமா நிறுத்த முடியும் நம்புறேன். ஆனா அது செய்ய மறுக்குது. போற நிறுத்தல இன்னை வரைக்கும் சொல்லலையே. அப்ப நான் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவனா இருக்கேன். நான் இந்திய இறையாண்மை ஏத்துக்கிட்டவன். இந்தியா என் நாடு. காஷ்மீர், கன்னியாகுமரி, இமயமலை எல்லாம் எங்க நாடுன்னு பாட்டு பாடி பழகி போனவனா. ஆனா எங்க தலையில மண்ணள்ளி போடுறது போல இப்ப நடந்துகிட்டு இருக்க, என் இனத்தை அழிக்கிறது போல நடந்துகிட்டு இருக்க. இத வேடிக்கை பார்க்கலாமா? இந்திய மண்ணே,
நானும் இந்த இந்தியாவில் பிறந்தவன் தானே, நீ அழுதா உனக்கு குரல் கொடுக்குறவன் தானே. இளவு வந்து அழ வேண்டியதுதான். ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்னா, எங்களால ஒப்பாரி வச்சு பழக்கப்பட்டுட்டோம். இப்போ இனிமேல் ஒப்பாரி வைக்க கூடாது. இந்த இனமே அழிச்சு விட்டோம்னா அப்புறம் எங்க போய் ஒப்பாரி வைக்கிறது? இதைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா மௌனமா இருப்பது என்பது எங்க இனத்தை அழிப்பதற்கு சமமானது. இறையாண்மை அழிகிறது, இறையாண்மை அழிகிறது, இங்கு இறையாண்மை இல்லை என்று நம்முடைய சீமானும் குளத்தூர் மணி அவர்களும் இன்று சிறையில் அடைபட்டுள்ளனர். அதே நேரத்தில் மறுபுறம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்காக அவளை போட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு இன்றைக்கு சிங்கள அரசின் இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஈழத் தமிழர்கள் இன்னலுறுகிற பொழுது, ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாய் பிணங்களாக குவிக்கப்படுகிற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் குரல் கொடுக்க மாட்டார்களா? அவர்கள் யாரிடம் குரல் கொடுப்பார்கள்? அவர்கள் பாகிஸ்தானை நோக்கியா குரல் கொடுக்க முடியும்? வங்கதேசத்தை நோக்கியா குரல் கொடுக்க முடியும்? அமெரிக்காவை நோக்கியா குரல் கொடுக்க முடியும்? இந்தியாவை ஆளுகிற மத்திய அரசை நோக்கித்தான் குரல் கொடுக்க முடியும். எனவே மத்தியிலே இருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அரசின் தலைமையை அலங்கரிக்கக்கூடியது இந்திரா காங்கிரஸ். அந்த காங்கிரசின் தலைவராக இருப்பவர் சோனியா காந்தி. எனவே சோனியா காந்தி இதில் அக்கறையை செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களே, பாஸ்பரஸ் குண்டுகளினாலே அவர்கள் கொல்லிக்கட்டைகளாக மாற்றப்படுகிறார்களே, இந்த பாஸ்பரஸ் குண்டுகளையும் கிளஸ்டர் குண்டுகளையும் போரில் பயன்படுத்த கூடாது என்று சர்வதேச விதி இருந்தாலும் அந்த விதியை புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு கரிக்கட்டைகளாக மாற்றப்படுவதற்கு எரிகுண்டுகள் வீசப்படுகின்றனவே, மனித உரிமைகள் மீறப்படுகின்ற அந்த கோணத்திலாவது சோனியா காந்தி சிந்தித்திருக்க வேண்டாமா? மனித உரிமைகளுக்கு மாறாக ராஜபக்சே அரசு நடப்பதை இந்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மன்மோகன் சிங்கை சொல்ல வைத்திருக்க வேண்டாமா? எனவே மன்மோகன் சிங் ஏன் மௌனம் சாதிக்கிறார்? ஏன் சோனியா காந்தி மௌனம் சாதிக்கிறார்? பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக கம்பீரமாக எழுந்து நின்று வாய் திறந்து போர் நிறுத்தம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, அது முழுக்க முழுக்க வெளிநாட்டு பிரச்சனை என்று அவரால் எப்படி சொல்ல முடிந்தது? இலங்கையிலுடைய தூதராக இருந்த தீட்சத்திடம் ராஜீவ்காந்தி ஒரு உத்தரவை போட்டார். என்ன உத்தரவு தெரியுமா? இந்தியாவுடைய அமைதிப்படை தலைவர் சமாதான பேச்சுக்காக பிரபாகரனை அழைத்த போது பேசிக் கொண்டிருக்கிற போதே பிரபாகரனை சுட்டுக் கொண்டு விடுங்கள். இது ராஜீவ்காந்தியினுடைய உத்தரவை அங்கே இருக்கிற தீட்சர் ஹரிகரன் சிங்கிடம் சொன்ன போது நான் அதை செய்ய முடியாது என்று மறுத்தேன் என்று இன்றைக்கு ஒப்புதலாக வாக்குமூலம் தருகின்ற வரையில் நூலாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் ஹரிகரன் சிங். சமாதானம் பேச வந்த ஒரு தமிழன் மீது, தமிழனுக்கு அடையாளம் தேட வந்த ஒரு தமிழன் மீது, தமிழனுக்கு ஒரு நாடு தேவை என்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தமிழன் மீது சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து முதியிலே சுட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துரோகம் செய்த ஒரு கட்சியை மானமுள்ள தமிழன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ராஜீவ்காந்தி செய்த உடன்பாடு ஈழத் தமிழர்களை, அவர்களுடைய பிரதிநிதிகளை கேட்காமல் அவர்கள் சார்பில் தான் செய்தது என்பது சரியல்ல. அதனால்தான் அந்த உடன்பாடு முற்றிலுமாக தோற்று போயிற்று. சிங்கள அரசுக்கு ஆதரவாக விடுதலை புலிகளை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு இந்திய அமைதிப்படை அங்கே அனுப்பப்பட்டு 2 ஆண்டு காலம் போராடியது. ஏராளமான தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். ராஜீவ்காந்தியை கொன்றதாக சொல்லுகிற தானு என்கிற பெண்மணி, சிவராசன் என்கிற இன்னொருவர், இவர்களெல்லாம் அன்றைக்கு ஈழ விடுதலை புலிகளை சேர்ந்தவர்களாக இல்லை. ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இறந்து விட்டார் என்பதற்காக அவரது விதவையை மகிழ்வுக்கும் எண்ணமா இது? நாங்கள் கேட்கிறோம், இந்த அப்பாவி தமிழர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய கணவன் இறந்தான் என்பதற்காக எத்தனை மக்கள் தான் விதவை ஆனதால் அத்தனை மக்களையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கும் நோக்கத்தோடு, ஒரே ஒரு தன் தலைவிக்காக பழி வாங்கும் நோக்கத்தோடு இன்னைக்கு வாய் கொடுக்காம அத்தனை எம்பியும் வாயை மூடிக்கிட்டு இருக்கான். தமிழகத்திலே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக சோனியா காந்திக்கு பல்லக்கு தூக்குவதில் பேரின்பம் பெறக்கூடியவர்கள். சோனியா காந்திக்கு என்று அல்ல, நேரு குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பல்லக்கு தூக்கினால்தான் நம்முடைய பிழைப்பு நடக்கும் என்று நினைக்கக்கூடிய பிழைப்புவாதிகளின் பிடியிலேதான் தமிழ்நாடு காங்கிரஸ் இன்றைக்கு சிக்கி சீரழிந்து கிடக்கிறது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு இன உணர்வு இல்ல உங்களுக்கு எல்லாம்?
காங்கிரஸ்காரர்களே, ஒரு நாய் போகுது, வண்டியில போகுது, அந்த நாய் கூட்டம் போகும்போது இங்க இருக்கிற நாய்கள் வந்து கத்துது, அதுங்களை புடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி வெளியில இருக்கிற நாய்கள் எல்லாம் தன்னோட இனத்துக்காக குரல் கொடுக்குது. அந்த நாய்க்கு இருக்கிற இன உணர்வு கூட தமிழா உனக்கு இல்லையே. காங்கிரஸா கட்சியா பிரிந்து கிடைக்கிறாய். வாழ வழி தேடும் பயணத்திலும் தன்னை நம்பியிருந்த வாயில்லா ஜீவனை தவிக்க விடாமல் காப்பதுதான் எங்கள் தமிழர் இயல்பு என்று தமிழ்த்தாய் உணர்த்துகிறாளே, அவள் வாழ்வு மலர நாம் என்ன செய்ய போகிறோம்? தமிழ்நாடு எப்படி இனி செயல்பட வேண்டும்? இந்தியன் என்று நீ தமிழானி இந்தியன் என்று உன்னை நீ நினைக்கலாமா? இனிமேல் இந்தியன் என்றால் 410 தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொண்டது நியாயம் என்று சொல்வதாக நீ அர்த்தம். காவேரி உரிமையை, முல்லை பெரியார் உரிமையை, ஒகேனக்கல் குடிநீர் திட்ட உரிமையை மறுப்பதை நியாயம் என்று சொல்வதாக அர்த்தம். குவியல் குவியலாக ஆயிரக்கணக்கில் நம்முடைய ஈழத்திலே தமிழ் மக்களை, நம்முடைய இன மக்களை காங்கிரஸ் ஆட்சி கொடுத்த ஆயுதங்களை வைத்து சிங்களன் கொல்லுகிறானே, அதெல்லாம் நியாயம் என்ற அர்த்தம் இந்தியன் என்றால். எனவேதான் இந்தியன் என்பதை விட்டுவிடு, தமிழன் என்று வா. தமிழன், தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருப்பதா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டமும் நமக்கு வந்திருக்கிறது. ஒரு இனம் அழிவதா? ஒரு வரைபடத்தை பாதுகாப்பதற்காக ஒரு இனத்தை அழித்து விடுவதா? இந்தியா என்ற வரைபடத்தை பாதுகாப்பதற்காக தமிழர்கள் என்ற நீண்ட நெடுங்காலத்து தொல்பழங்காலத்து இனத்தை அழிக்க நாம் அனுமதிப்பதா, பார்த்து கொண்டிருப்பதா? கூடாது என்பதுதான் நாம் பெற வேண்டிய படிப்பினை. தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் தெளிவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 6 கோடி மக்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தேர்தல் வருகிற பொழுது ஒவ்வொரு வாக்காளனும் யோசித்துத்தான் பிறகு தன்னுடைய வாக்கை அவன் யாருக்கு அளிப்பது என்று முடிவிற்கு வர வேண்டும். நம் குருதி குடித்துக் கொழிக்கும் இணை எதிரிகளை இன்னுமா விட்டு வைப்பது? சொந்தங்கள் படும் துயர் தாழாது துடித்து போன முத்துக்குமார் தொடங்கி வைத்த பாதையில் தமது உயிரை தியாகம் செய்தார்களே, இந்திய அரசு கவலைப்பட்டதா? இலங்கை அரசோடு கூட்டு சேர்ந்து தமிழினத்தை அழிப்பதையே கொள்கையாக கொண்டிருக்கும் காங்கிரஸ் தலைமையை இனியும் நம்புவது நமக்கு நாமே கொளுத்தும் கொள்ளிதான். எத்தனை பேரணிகள், எத்தனை போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், மனித சங்கிலிகள், தீக்குளிப்புகள், எதையுமே மதிக்காத மத்திய அரசை நாம் ஏன் மாற்றக்கூடாது? அவர்களை பொறுத்தவரை வாக்குகளை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள். எனவே அதே வாக்குச்சீட்டினால் காங்கிரஸை ஓட ஓட விரட்டுவதும், ஆழ குழி தோண்டி புதைப்பதும், மீண்டும் ஒருபோதும் எழுந்து விடாமல் தடுப்பதும் தமிழக மக்களின் கடமையாகும். இந்த கடமையை தமிழக மக்கள் செவ்வனே செய்வார்கள். யார் காங்கிரசுக்கு துணை போனாலும் அது தற்கொலையாக முடியும் என்பதிலே நாம் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ்